வணக்கம். இன்னைக்கு பதிவுல பார்க்க போறது என்னன்னா, சித்தர்கள் ஆகாயத்தில் தோன்றி மறைவது உண்மையா? அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனையோ விதமான மன அழுத்தம், டென்ஷன் அது மட்டும் இல்லாம, நமக்கு நாம யாரு அப்படின்னு உண்மையாவே தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? என்னென்னன்னா, ரொம்ப ஏதாவது ஒரு ஃபெயிலியர், ஏதாவது ஒரு மன கஷ்டமான விஷயம், வலி தாங்க முடியாத வேதனை, சூசைடுக்கே சிலர் போகக்கூடிய விஷயங்கள், மன அழுத்தம், ஏதாவது ஒரு லைஃப் ஃபெயிலியர் அது மட்டும் இல்லாம, டைரக்ட்டா இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, என்னுடைய குரு எப்பவுமே எனக்கு சொல்லுவாரு. "இது எல்லாமே சும்மா ஒரு மாயை தான். மனித உடல்ல ஒரு விதமான மாயை தான். நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் தான் என்னைக்கும் அழியாதது ஒண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியில இருக்க விஷயத்துக்கு மேல எல்லா விஷயத்துக்கு மேல நம்ம ஒரு பொருள் இருக்கா, அந்த பொருள் மேல ஆசைப்படுவோம். ஓகே. அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுவோம். சரி ஒரு பொருள் நம்ம மேல ஆசைப்படுறோம்னா, அது உயிரா இருந்தாலும், உயிர் உள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிர் இல்லாத பொருளா இருந்தாலும் சரி, நமக்கு அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுவோம். இல்ல ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், சந்தோஷப்பட்ட விஷயத்தையும் தாண்டி மறுபடியும் இன்னொருத்து மேல ஆசைப்படுவோம். மறுபடியும் அது கிடைச்சா ஏத்துக்கும். கிடைக்கலன்னா கஷ்டப்படும். இந்த மாரி மனிதர்கள் இன்பம், துன்பம் இது கூடவே நம்ம சுத்தி சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு வகையான உண்மதான். ஆனா இது எல்லாமே மாய அப்படின்னு என்னுடைய குரு, சூட்சும குரு சொல்றாங்க. நானுமே சில படிகள் தாண்டி தான் வந்திருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆனாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு விதமான மாயை. எல்லாமே மறையக்கூடிய விஷயங்கள். எல்லாமே மறைஞ்சு தோன்றக்கூடிய விஷயங்கள். மறுபடியும் எல்லாமே தோன்றி, மீண்டும் உயிரா மாறக்கூடிய விஷயங்கள். மறுபடியும் உயிரா மாறி, மறுபடியும் மீண்டும் மறையக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, எந்த ஒரு பொருளா வேணாலும் எடுத்துக்கலாம். அது என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் உலகத்துல வாழும். அது அழிஞ்சிடும். மறுபடியும் வேற ஒரு பொருள உருவெடுக்கும். மறுபடியும் அது வேற ஒரு அணுவா மாறும். மறுபடியும் வேற ஒரு பொருளா மாறும். மறுபடியும் அது வேற ஒரு விஷயங்களா மாறும். மறுபடியும் கரைஞ்சு மறைஞ்சு காணப்படும். அதே மாரி தான். நம்முடைய உடலும் ரொம்ப நாள் நிக்காது. லைஃப்ங்கிறது ஒரு டைம் தான். நம்ம ஒரு விஷயத்த கடந்து போனோம்னா, ஒண்ணுமே இல்ல. சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான். எல்லோரும் நம்மளால முடிஞ்ச ஒரு 2 நிமிடம் தியானம் பண்ணலாம். இல்ல ஒரு இயற்கைய ரசிக்கலாம். நமக்கு புடிச்ச விஷயங்கள்ல மனத செலுத்தினா மட்டும் அதாவது பிஸியா நம்மள நாமளே அமர்ந்து, தியானித்து, தியானங்கள் செய்து, நம்மள நம்மளே பிஸியா வச்சுக்கினா தான். அதாவது எந்த நேரம் பாரு நம்மள ஒரு பிஸியாவே ஒரு விஷயத்துல நம்ம வச்சுக்கினா மட்டும் தான், கண்டிப்பா நமக்குள்ள அது எந்த ஒரு பெயினான விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதுலருந்து ஈஸியா வெளிய வந்துர முடியும். அதுக்கு என்னுடைய குருநாதர் சொல்லிக் குடுத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப கஷ்டம். என்னடா இது! அப்படியே ஒரு மாதிரியா உஸ்ஸுன்ட்டு அப்படியே உட்காருவாங்க. அதுவே தான் ஒரு முதன்மையான, ரொம்ப தாந்திரீகமான, ரகசியமான பயிற்சியும் கூட. பயங்கரமான டென்ஷன் இருக்கும். என்னதான் பண்ணாலும் என்னால அந்த பெயின்லருந்து வெளிய வர முடியலங்க அப்படின்னுவாங்க. என்ன காரணம்? நம்முடைய மைண்ட் ஒரு சில விஷயங்கள் பெரிய அளவுல நோயா வளர்ந்து வந்திருக்கும். சின்ன விஷயம் தான். ஐயோ! இவ்வளோ பெரிய நோயா? இவ்வளோ பெரிய நோயா? நம்ம மனசு அத அப்படியே இன்னும் ஆமா பெரிது, பெரிது. பெரிய நோய், பெரிய நோய்ன்னு சொல்லி, சொல்லி அப்படியே சின்ன நோய கூட பெரிய நோயா உருவாக்கி வச்சிருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வெளிய வரணும். எப்படி வரணும்னா, ஒரு டென்ஷன்லேருந்து வெளிய வரணும். ஒரு நோயிலேருந்து வெளிய வரணும். நமக்கு நம்ம ஆரோக்கியமா இருப்போம். இது உண்மை. அப்படின்ட்டு நமக்கு நாமே வெளியே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே புறக்கண்களால பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் போய் அகக்கண்களால நம்ம மனதுக்குள்ள நம்முடைய ஆற்றல, நம்மளுடைய ஆத்ம சக்தி, பிரபஞ்ச சக்தியும் 2ம் ஒண்ணுதான். இது 2த்துக்குமே இடையில ஒரு பாலமா மாயை மாயை அப்படின்ற ஒரு பாலமா நம்மள தடை போட்டு நிக்குது. அந்த தடைய தாண்டி போனோம்னா, நமக்குள்ள நம்ம மனச நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம என்ன செய்றோம்? நம்முடைய விஷயங்கள், நம்முடைய பஞ்சபூதங்கள், நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு பின் டு பின் ஒவ்வொரு உணர்வுகளும் என்ன செய்யுதுன்றத நமக்கு நாமே உள் திரும்பி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் உண்மையா? நன்மையா? கெட்டதா? தீமையான்றது நமக்கு தெரிய வரும். ஆக சித்தர்கள் ஆகாயத்துல எப்படி தோன்றுவாங்க, மறைவாங்கன்ற விஷயங்கள் எப்படி தோணும் நம்ம தியானம் பண்ணும்போது அனைவரும் சித்தர்கள் தன்னுடைய பார்வையை ஆகாயத்துக்கு திருப்புறத நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஆகாயத்திலிருந்து சில உருவங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு விதமான லிங்க உருவமோ, இல்ல நந்தி உருவமோ, இல்ல பொம்மை உருவமோ, இல்ல ஒரு ஹார்ட் உருவமோ, நமக்கு புடிச்ச விஷயங்கள் வெளிய பிரதிபலிக்கும். நமக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு வலிய வாங்கிக்கிட்டு, வெண்மையா இருக்கிற அந்த மேகம் நம்மகிட்ட இருக்கிற அந்த உண்மைய வாங்கிக்கிட்டு, அதாவது நம்மகிட்ட இருக்கிற அந்த உண்மையான வலி, வேதனைய வாங்கிக்கிட்டு, நம்மகிட்ட அந்த வெண்மையான மனச நம்மகிட்ட திரும்ப குடுக்கும். அப்ப பார்க்கும்போது சித்தர்களோ,
இல்ல சில முனிவர்களோ, இல்ல அவங்க ஆகாயத்துல பிரவேசம் செய்யக்கூடிய விஷயங்கள நடக்க ஆரம்பிக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இரவுல வந்து நம்ம நட்சத்திரத்த ரசிக்கிறதுக்கு திடீர்னு வால் நட்சத்திரம் போகும். அது எல்லாமே உங்க மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷத்த குடுக்கும், ஆச்சரியத்த குடுக்கும். அந்த மாரி நமக்குள்ள இருக்கிற ஒரு வழியிலிருந்து வெளிய வரணும் அப்டின்னா, இந்த மாரி இயற்கையான விஷயங்களோட சேர்ந்து பயணிக்கும்போது, கண்டிப்பா நமக்குள்ள இருக்கிற மன வலியிலிருந்து எப்பேர்ப்பட்ட மன வலியிலிருந்து வெளிய வரலாம். நமக்கு இருக்கிறது ஒரு லைஃபு. ஹாப்பியா இன்னைக்கு லைஃபு சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழ நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்த பயன்படுத்தினா போதும். அதில ஒரு சின்ன விஷயம் என்னுடைய குரு சொல்லிக் குடுத்தது என்னன்னா, நம்முடைய மூச்சு நல்ல ஆழமா ஒரு 9 முறை கண்ண மூடிக்கிட்டு, மெதுவா ஆழமா இழுத்து, மெதுவா வாய் வழியா, மூக்கு வழியா மெதுவா ஆழமா இழுத்து, வாய் வழியா மெதுவா சுன்ட்டு வெளிய விட்டோம்னா, அதே மாரி 9 முறை எப்பல்லாம் கஷ்டமா இருக்குதோ, அப்பல்லாம் செய்யும்போது மனசு நம்மளுடைய மனம் வந்து என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, அந்த வலியான ஒரு மனசு, அந்த வலியான ஒரு வேதனையிலிருந்து ஈஸியா வெளிய வர முடியும். நம்ம வந்து அடுத்து ஹாப்பியா நம்ம லைஃப்ப பார்க்க முடியும். இன்னைக்கு லைஃப் சந்தோஷமா நம்ம ஹாப்பியா நடந்த விஷயத்த நெனச்சு, முடிஞ்ச விஷயத்த நெனச்சு, எதுவுமே ஆகப்போறதில்ல, எதுவும் வரப்போறதில்ல. நம்மவும் இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு ரொம்ப நாள் வாழுவோமான்றது இந்த செகண்ட் வரைக்கும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. அதனால நடந்த விஷயங்கள விட்டுருங்க, அன்பா இருங்க, ஹாப்பியா இருங்க. அது மட்டும் இல்லாம சித்தர்கள் ஆகாயத்தில உலவு வருகின்றார்கள் என்பது நிச்சயமான உண்மை. அது மட்டும் இல்லாம ஆகாயத்தில வந்து பிரவேசம் செய்கிறார்கள் என்பதும் உண்மை. அது மட்டும் இல்லாம அவருடைய திவ்ய உருவத்தையும் நம்ம பார்க்க முடியும். சூட்சும ரூபத்திலால அவங்களுடைய சூட்சும உருவத்தையும் நம்ம பார்க்கணும். எதர்ச்சியா சும்மா பார்த்துட்டு போவோம். ஒரு விதமான குருவியோ, குருவி விதமாவோ, இல்ல காகமாவோ, இல்ல ஏதாவது ஒரு ரூபத்தில வானத்தில பறந்து போறதோ, அதெல்லாம் நம்ம உணர முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மேகங்கள்ல வந்து சில வாட்ச் பண்ணியே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையா அன்போட, பக்தியோட பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்களோ, அந்த உருவங்கள் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு உருவம் வந்து அந்த மேகத்தில தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க அத வாட்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக நம்ம டைம் ஒதுக்கணும். இயற்கையோட நம்ம கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுக்கு அந்த டைம நம்ம ஒதுக்கணும். இயற்கையோட நம்ம கொஞ்ச நேரம் தனியா அமர்ந்து எல்லா எண்ணங்கள மறந்து இயற்கைய கொஞ்சம் ரசிச்சீங்கன்னா, அப்ப பாருங்க உங்களுடைய மனசுல இருக்கிற வலி தானாவே ரிலீஸ் ஆகுறத நீங்களா உணர முடியும். இதெல்லாம் என் சூட்சும குருகிட்ட இருந்து கத்துக்கின ஒரு ரகசிய தாந்திரிக கலைகள். அதனால நீங்களும் அனுபவிங்க. நீங்களே ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நடந்தத மறந்துருங்க. எந்த ஒரு பெயினா இருந்தாலும் சரி. லைஃப்ல அழகா ஹாப்பியா கிடைச்ச ஒரு லைஃப சந்தோஷமா ட்ராவல் பண்ணுங்க. நல்ல ஒரு மோட்டிவா, பாசிட்டிவா இருக்கிறவங்ககிட்ட மத்திய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட் மோட்டிவ் பண்றவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. தள்ளிருங்க. ஏன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மனசையும் கெடுத்து நம்ம இன்னும் கீழ தள்ளி விட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் ஹாப்பியா வந்து ட்ராவல் பண்ணுங்க. சித்தர்களின் ரகசியங்களும், தியானங்களும் அனைவருக்கும் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய ஒரு அன்பான ஒரு டிராவல், ஒரு பயணம்னு கூட எடுத்துக்கலாம். எனவே அனைவரும் சந்தோஷமா, மகிழ்ச்சிய கொண்டாடுங்க. மீண்டும் சித்தர்களின் அற்புதமான இந்த ரகசியங்களும், சித்தர்கள் பயன்படுத்தின தியானங்களும், சித்தர்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு விஷயங்களும், நம் முன்னோர்கள், பெரியோர்கள் பயன்படுத்தின மன அமைதிக்கு தேவைப்படக்கூடிய முத்திரைகளும், தியானங்களும் வரக்கூடிய பதிவில உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நற்பவி அனைவராலும் சுபமுன்ற மகள் ஒன்று வேலுக்கிரி காடு சேனலில் உங்களை சந்திப்பதில் மிகவும் நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.